ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே ஒரு அவசரத்துக்கு கை கொடுக்குறேன்னு சொன்னால் இந்த இட்லி மாத்தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நாங்கள் எப்போவுமே வீட்டில் ரெடியாக அரைச்சி வைக்கணும். முடிஞ்சோடனே எப்போவுமே பட்டாரண்டு அரைச்சி வச்சிடணும். கொஞ்சம் டைம் எடுக்கும் தான், ஆனால் அதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது. ஆனால் அரைச்சி வச்சிடணும். அப்போ தான் ஒரு அவசரத்துக்கு காலையில் சரி டக்குன்னு ஒரு தோசையை ஊற்றி கொடுக்கலாம், இல்லாட்டிக்கு ஒரு இட்லியை சுட்டு கொடுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் எள்ளு பொடியெல்லாம் நல்லா ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஒரு போத்தலில், தெரியுமா? ஹெல்த்தியான எள்ளு பொடி. டக்குன்னு ஒரு தோசையை சுட்டு நான் அப்படியே எள்ளு பொடியை கொடுத்து பே காட்டிடலாம். அப்படி ஏதாவது செஞ்சிடலாம், தெரியுமா? அதுக்காக எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இட்லி மாவை அரைச்சி வைங்க வீட்டை. நான் அரைச்சி வச்சிருவேன். அரைச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி பக்கெட்டில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன். அப்போ எனக்கு அவசரத்துக்கு கை கொடுக்கும். நேற்று இரவே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊற வச்சுனா காலையில் மழண்டு அரைச்சி வச்சா நல்லா பொங்கி வந்துச்சு. பார்த்தீங்களா எப்படி பொங்கி வந்திருக்குண்டு, சூப்பராக பொங்கி வந்துட்டு இந்த மாதிரி 2 டப்பாவில் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். சரி, இதை தூக்கி ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதான். தேவையான நேரம் எடுத்து இட்லி ஏண்டா இட்லி, தோசை ஏண்டா தோசை, அவ்வளோ தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி இந்த மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை டாடா.